ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒன் பாட் ரெசிபியில் நம்ம ரசம் சாதம் தான் செய்ய போகிறோம். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும் அண்ட் டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். இது கூட ஒரு அப்பளம் வச்சு இல்லை வத்தல் வச்சு நீங்கள் சாப்பிட்டீங்க, உருளைக்கிழங்கு ஃப்ரை வச்சு சாப்பிட்டாலும் அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நமக்கு சமைக்கிறதுக்கு டைமே இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் ஒன் பாட் ரெசிபியாக இதை ட்ரை பண்ணலாம். ஒரு 10 நிமிஷத்தில் நமக்கு ரெடி ஆகிடும். ஸோ இப்போ இந்த ரச சாதம் நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 4-5 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு முழு மல்லி சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் மிளகு சேர்த்துக்கோங்க. சீரகம் 1 டீஸ்பூனும் மிளகு 1 டீஸ்பூனும் சேர்த்துக்கோங்க. கூடவே 5-6 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து தண்ணியே சேர்க்காமல் இந்த அளவுக்கு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இருக்கட்டும். அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. நெய் பிடிக்குன்றவங்க 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நான் நெய் சேர்க்கலை. எண்ணெய் காஞ்சதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் மட்டும் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பெருங்காயம் சீரகம் இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் நடுவில் கீறிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிய விட்டுடுங்க. இப்போ எல்லாம் நல்லா பொரிஞ்சது நம்ம அரைச்சி வச்சுருக்க சீரகம் பூண்டு மல்லி இதெல்லாம் சேர்த்து அரைச்சி பாருங்கள். அதை சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க, கருகி போயிடும். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த அளவு நல்லா வதக்கிக்கோங்க. இதில் வெங்காயம் சேர்க்கக்கூடாது. வெங்காயம் சேர்க்காமல் இதில் ஒரு 4-5 தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா பழமாக எடுத்துக்கோங்க. தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடுங்க. தக்காளி சீக்கிரம் வதங்குறதுக்காக இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. காரத்துக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வரமிளகாயும் சேர்த்து அரைச்சிருக்கோம், அதோட பச்சை மிளகாயும் சேர்த்துருக்கோம். ஸோ காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடுங்க. தக்காளி நல்லா நமக்கு வெந்து வரணும். ஸோ அது வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கோங்க. ஸோ இப்போ தக்காளி நல்லா வதக்கியாச்சு. நான் ஒரு நிமிஷம் மட்டும் மூடி போட்டு வேக வச்சுக்கிறேன். தக்காளி நல்லா மசிஞ்சு வரும், அதுக்காக. இப்போ லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. ஸோ இன்னொரு 1 நிமிஷம் போல் நல்லா வேக வச்சுக்கோங்க. அந்த தக்காளி இருக்க தண்ணியில் நல்லா வெளியில் வரும். தக்காளி நமக்கு நல்லா வெந்து வரும். ஸோ இப்போ பாருங்கள், நல்லா தக்காளியில் வெந்து நல்லா மசிஞ்சு தொக்கு மாதிரி வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு டைம் கலந்து விட்டுடுங்க. கலந்து விட்டுட்டு ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் நான் புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ ரைஸுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி விட்டுக்கலாம். 1 டம்ளர் அரிசிக்கு நான் 3 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். அப்போ தான் நமக்கு கொஞ்சம் சாதம் குலைவாக கிடைக்கும். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் ட்ரையாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ 1 டம்ளர் அரிசி எடுத்திங்கன்னா 3 டம்ளர் தண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ அரிசி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன், 6 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. கலந்து விட்டுட்டு உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நான் ஒரு 2 டம்ளர் அரிசி அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அதை வாஷ் பண்ணிவிட்டு இந்த தண்ணியோடு நம்ம சேர்த்துக்கலாம். புளி சேர்த்துருக்கனால தண்ணியை கொதிக்க வைக்கக்கூடாது. ஸோ நம்ம ரைஸ் சேர்த்துட்டு அப்படியே மூடி போட்டுட வேண்டியதான். ரைஸ் சேர்த்தாச்சு. இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை, தேவையான அளவு கொத்தமல்லி இலையும் பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. கலந்து விட்டு மூடி போட்டு ஒரு 6 விசில் விட்டுக்கோங்க. நமக்கு சாதம் கொஞ்சம் குலைவாக வரணும். பாருங்கள், சாதம் எந்த அளவுக்கு சாஃப்டாக வெந்திருக்கு. இப்போ கலந்து விட்டீங்க அப்படின்னா நமக்கு நல்ல சாதம் இது போல் மசிச்சது போல் நீங்கள் கலந்து விட்டுக்கோங்க. நல்லா நமக்கு சாதம் குலைவாக வந்துடும். ஸோ ஒரு மழை டைமில் உங்களுக்கு சூடாக ஏதாவது சாப்பிட்ணும், டைம் இல்லை அப்படிங்கும்போதெல்லாம் நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். ஸோ ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரொம்பவே சிம்பிளாக செஞ்சிடலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இதே போல் நிறைய வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே போல் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.